ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22. அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதங்கள் 44 45. பதம் 44. தண்டபாணேர் நிமிஸ்தஸ்ய க்ஷேமகோ பவிதா யதக பிரம்ம க்ஷத்ரஸ்ய வையோனேர் வம்சோ தேவர்ஷி சத்கிருதக. பதம் 45. க்ஷேமகம் பிராப்ய ராஜானாம் சமஸ்தாம் பிராப்ஸ்யதி வை கலௌ அத மாகத ராஜானோ பாவினோ ஏ வதாமி தே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தண்டபாணி நிமி தஸ்ய அவரிலிருந்து ஷேமகர் என்ற மகன் பவிதா பிறப்பார் யத நிமியிலிருந்து பிரம்ம க்ஷத்ரஸ்ய பிராமணர்கள் மற்றும் க்ஷத்ரியர்களின் வை உண்மையில் யோனி பிறப்பிடம் வம்ச அந்த வம்சம் தேவரிஷி சத்கிருத மாமுனிவர்களாலும் தேவர்களாலும் க்ஷேமகம் மன்னர் ஷேமகர் பிராப்ய இந்த கட்டம் வரை ராஜானாம் சக்கரவர்த்தி சம்ஸ்தாம் அவர்களுக்கு ஒரு முடிவு பிராப்சியசி ஏற்பட்டுவிடும் வை நிச்சயமாக கலோ இந்த கலியுகத்தில் அதன் பிறகு மகத வம்சத்திலுள்ள அரசர்கள் பாவின எதிர்காலத்தை எல்லோருடைய வதாமி நான் விவரிக்கப் போகிறேன் தே உமக்கு. டிரான்ஸ்லேஷன். மகீனரரின் மகனாக தண்டபாணி இருப்பார். நிமி அவரது மகனாக இருப்பார். அவரிலிருந்து க்ஷேமக மகாராஜன் பிறப்பார். நான் இப்போது பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பிறப்பிடமானதும் தேவர்களாலும் மாமுனிவர்களாலும் பூஜிக்கப்படுவதுமான சந்திர வம்சத்தை பற்றி உமக்கு விவரித்தேன். இந்த கலியுகத்தில் க்ஷேமகர்தான் கடைசி சக்கரவர்த்தியாக இருப்பார். இப்போது நான் மாகத வம்சத்தின் எதிர்காலத்தை பற்றி விவரிக்கப் போவதை கவனமாக கேளும். பதங்கள் 46 47 48. பதம் 46. பவிதா சகதேவஸ்ய மார்ஜாரிர் யச்ருதஸ்ரவாக ததோ யுதாயுஸ்தஸ்யாபி நிரமித்ரோ அத சத்சுதக. பதம் 47. சுனக்ஷத்ராத் பிருகத்சேனோ அத கர்மஜித் ததக சுதஞ்சயாத் விப்ரக சுச்சிஸ்தஸ்ய பவிஷ்யதி. பதம் 48. க்ஷேமோ அத சுவ்ரதஸ்தஸ்மாத் தர்மசூத்ரக சமஸ்ததக தியுமத்சேன அத சுமதிஹி சுபலோ ஜனிதா ததக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பவிதா பிறப்பார். சகதேவஸ்ய சகதேவரின் மகன். மார்ஜரி யத் அவரது மகன். ஸ்ருதஸ்வர தத அவரிலிருந்து யுதாயு தஷ்ய அவரது மகன். அபி மேலும் நிர்மித்ர ரத அதன் பிறகு தத்சுத அவரது மகன். சுனக்ஷத்ரர் சுனஷத்ரரிலிருந்து பிருகத்சேன ரத அவரிலிருந்து கர்மஜித் தத அவரிலிருந்து தஜ்ஜயாத் சுதஜந்தையரிலிருந்து விப்ரர் சுச்சி என்ற மகன். தஷ்ய அவரிலிருந்து பவிஷ்யதி பிறப்பார். ஷேமர் என்ற மகன். அதன் பிறகு சுவ்ரதர் என்ற மகன். தஸ்மாத் அவரிலிருந்து தர்மசூத்ரர் சமர் தத அவரிலிருந்து தியுமத்சேனர் அதன் பிறகு சுமதி சுபலர் ஜனிதா பிறப்பார். தத அதன் பிறகு. டிரான்ஸ்லேஷன். ஜராசந்தனின் மகனான சகதேவருக்கு மார்ஜரி என்ற மகன் இருப்பார். மார்ஜரியிலிருந்து ஸ்ருதஸ்ரவரும் அவரிலிருந்து யுதாவும் அவரிலிருந்து நிரமித்ரரும் வருவார்கள். சுனக்ஷத்ரர் நிரமித்ரரின் மகனாக இருப்பார். அவரிலிருந்து பிருகத்சேனரும் அவரிலிருந்து நிரமித்ரரின் மகனாக இருப்பார். அவரிலிருந்து பிருகத்சேனரிலிருந்து கர்மஜித்தும் வருவார்கள். சுதஞ்சயர் கர்மஜித்தின் மகனாக இருப்பார். அவரது மகனாக விப்ரரின் மகனாக சுச்சியும் இருப்பார்கள். சுச்சியின் மகனாக க்ஷேமரும் அவரது மகனான சுவ்ரதரின் மகனாக தர்மசூத்திரரும் இருப்பார்கள். தர்மசூத்திரத்திலிருந்து சமன் வருவார். சமனிலிருந்து தியுமத்சேனரும் அவரிலிருந்து சுமதியிலிருந்து சுபலரும் வருவார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22. அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதங்கள் 45 46 47 48 48 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா.